Hi friends, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக் டெசர்ட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். மேங்கோ மூஸ் ரெசிபி. இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு டெசர்ட், க்ரீமி சில்கியான ஒரு டெசர்ட் ரெசிபி உண்டு. உங்களோட ஈட்டேபிளுக்கும் சரி, உங்களுக்கு விசிட்டர்ஸ் வரண்டாலும் சரி, உங்களோட டெசர்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க நாங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி மேங்கோ 3 மேங்கோ எடுத்துக்கிறேன். நல்ல பழுத்த மேங்கோவால் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான மேங்கோ எடுத்துக்கிறேன். இந்த மேங்கோ மூசஸ் ரெசிபிக்கு கட்டாயமாக நல்ல கலரும் தேவை எங்களுக்கு. ஸோ அதனால் நான் கலர்ஃபுல்லான மேங்கோ 3 மேங்கோ எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கட் பண்ணி இந்த மேங்கோ பீசஸ் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மேங்கோ மூஸ் செய்ய போப்பக்குள்ளே நீங்கள் புளிப்பில்லாத நல்ல ஸ்வீட்டான மேங்கோவே பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் 3 கட் போட்டு நாங்கள் மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்வோம். மேங்கோ நல்லா பழுத்திருந்தால் தான் உங்களுக்கு இப்படி கட் பண்ணிக்கொள்ளவும் லேஸ் ஆகிக்கும். இப்போ நான் இந்த மேங்கோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதே மாதிரி 2 பால் எடுத்துக்கிறேன். அந்த மேங்கோ நான் பல்ப் எடுத்ததில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒரு பால்லையும் மீதி எல்லாத்தையும் இன்னொரு பால்லையும் நான் போட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கு டெக்கரேஷனுக்கு எங்களுக்கு லேயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் பல்ப் வேணும். ஸோ அதனால் நாங்கள் அதற்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி செப்பரேட்டாக வச்சுக்கொண்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு கண்டென்ஸ் மில்க் நான் எடுத்துக்கிறேன். 3/4 கப் மில்க் மேட். ஸோ அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நான் இந்த மேங்கோ பல்ப்புக்கு ஆட் பண்ணி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். திருப்பி இதை பிளெண்டர் ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணினாலும் ஓகே தான், இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஹேண்ட் மிக்சர் மூலம் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது உங்களுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பிளெண்டர் ஜார்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டோம். இந்த மாதிரி இது நல்லா திக்காய்க்கணும். ஸோ இப்போ நான் இன்னொரு பெரிய பவுல் ஒன்று எடுத்து இதுக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு அதுக்கு மேலால் இன்னொரு சின்ன பவுல் ஒன்று வச்சு அதில் க்ரீம் 3/4 கப் எடுத்துக்கொள்கிறேன். அதை நான் இந்த பால்க்கு ஆட் பண்ணி அதை நல்லா பீட்டரால் பீட் பண்ணிக்கொள்கிறேன். இது நல்லா பீட் பண்ணி இது நல்ல ஒரு கெட்டியான ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அது மட்டும் பீட் பண்ணணும். ஆனால் அதுக்கு பிறகு பீட் பண்ண இது கர்ட் ஆகிடும். ஸோ அதனால் இது பீட் பண்ணக்குள்ளே நாங்கள் டைமிங் மிச்சம் முக்கியம். கணக்காக பார்த்து பீட் பண்ண எப்படியும் ஒரு 5-6 மினிட்ஸ் பீட் பண்ணால் நல்லாவே போதும். இந்த பதத்துக்கு வந்துச்சுண்டா இன்னும் ஒரு 1/2 மினிட் மாதிரி பீட் பண்ணிக்கொண்டால் போதும். என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க மேங்கோ மூஸ் ரெசிபி காட்ட சொல்லி. அவங்களுக்காகவும் வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் நான் இந்த ரெசிபியை செய்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் பீட் பண்ணி கொண்டுட்டோம். இப்போ இந்த க்ரீமுக்கு நான் இந்த மில்க் மேட் மிக்ஸ் பண்ணி வச்ச மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதையும் உங்களுக்கு பீட்டரால் மிக்ஸ் பண்ணினாலும் பரவாயில்லை. இந்த ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை மாதிரி ஸ்பெச்சுலா இல்லாட்டி ஒரு விஸ்கால மிக்ஸ் பண்ணினாலும் ஓகே தான். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளாஸ்க்கு போட்டு இதை செட் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மில்க் மேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நாங்கள் லேயர்ஸாக தான் போட போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டுக்கு இந்த க்ரீம் மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு லேயராக இருக்கும். கணக்காக மிடில் போட்டுக்கொள்ளணும், கிளாஸில் சைடு எல்லாம் படாமல். இப்போ இதை ஒரு 5-6 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்வோம். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ திரும்ப நாங்கள் ப்ளெயினாக எடுத்து வச்ச மேங்கோ பல்பிக்கு தானே அதில் ஒரு லேயர் இதுக்கு நாங்கள் போட்டுக்கொள்வோம். ஒரு சின்ன ஸ்பூன் உண்டால் கிளாஸில் சைடெல்லாம் படாமல் க்ளீனாக ஃபஸ்ட் போட்டுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு கண் தான் தின்னும், அதுக்கு பொருள் தான் வாய் தின்னும். ஸோ அதனால் செய்கிற சாப்பாடு சூப்பராக வைக்கணும், க்ளீனாக வைக்கணும். அதே மாதிரி கண்ணுக்கு ஒரு விருந்து வைக்கணும், அதுக்கு பொறுத்தான் வாய்க்கு விருந்து படைக்கணும். இப்போ அந்த பிளெயின் மேங்கோ பல்ப்புக்கு மேலால் திரும்ப நான் க்ரீம் ஆட் பண்ணதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லாஸ்ட்டுக்கு பிளெயின் மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மேலால் இந்த பல்ப்பையும் ஆட் பண்ணி சரியாக ஒரு 2 hours மாதிரி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துடணும். இப்போ நான் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். மேலால் டெக்கரேட் பண்ணுறதுக்கு 3 ரேசின்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், என் மேங்கோ மூஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அட்டகாசமான டெசர்ட் ரெசிபி. உங்களோட வீட்டில் கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இந்த மேங்கோ மூஸ் ரெசிபி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேங்கோ மூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்டா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.